சனிக்கிழமையில அசைவம் சாப்பிடக்கூடாது. அறிவியல் கூறுவது என்ன? அசைவ உணவுகளை பத்தி பலவிதமான விமர்சனங்கள் வந்தாலுமே கூட சைவ உணவுகள்ல இல்லாத சத்துக்கள் அசைவ உணவுகள்ல இருக்கிறதா அறிவியல் சொல்லுது. வாரத்துல 6 நாட்களும் சைவம் சாப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பா அசைவம் சாப்பிட்டாக வேணும் அப்படின்ட்டு சிலர் நினைக்கிறதும் உண்டு. இதனால கோழி இறைச்சி, மீன் கடைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட்டம் சும்மாவே அள்ளும். இப்படி இருக்கும்போது நம்மள பல பேர் சனிக்கிழமைகளை மட்டும் அசைவத்தை தொடவே மாட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்பிருந்தே சனிக்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு வராங்க. அதுக்கு காரணம் சனிக்கிழமைகள்ல பூமியில நிலவின் தாக்கத்தால் நம்மோட செரிமான அமைப்பு கொஞ்சம் பலவீனமா இருக்கும். இதனால செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம பல உடல் ரீதியான பிரச்சனைகளும் நமக்கு உண்டாகிறது உண்டு. அதனால வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சனிக்கிழமைகள்ல இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்தோம்னா பின்வரும் நாட்களை இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபியூச்சருக்கும் இது நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பெரியவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. இதுவே பலருக்கு சனிக்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடாததுக்கு காரணமா இருக்கு. ஒரு சிலர் அறிவியல் காரணம்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம முன்னோர்கள் யாரு தெய்வீக விஷயத்த இதுக்குள்ள இருக்குன்னு புகுத்தினாங்கன்னா, சுவாமிக்கு உகந்த நாள் இது, அதனால அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இந்த நடைமுறையை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதால அப்படின்ட்டு சொல்லி இதை கொண்டு வந்தது தான் சனிக்கிழமையில நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அதனால நிறைய பேர் இந்த சனிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து சாமி கும்பிட்டு அசைவ உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் பெரியவங்க எது பண்ணாலும் அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதனால அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயமும் நல்ல விஷயமும் கூட. அதனால இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதனால பெனிஃபிட்டாவும் இருக்கும்.